அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது மிக அற்புதமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, வருகின்ற இந்த ஜூன் மாதத்தில் துளராசி நேயர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைக்க போகிறது, அவர்களுடைய வாழ்க்கையில என்ன மாற்றங்கள் நிகழப் போகின்றன, இவர்களுக்கு சென்ற மாதத்தை போலவே இந்த மாதத்திலும் ஏதாவது காணப்பட போகிறதா, அவர்களுக்கு இந்த மாதத்தில் ஏதாவது பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கிறதா, இல்லை வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் காத்திருக்கிறதா, இது போன்ற பல விஷயங்களை பற்றி நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய தொழில் நிலைகள் எப்படி இருக்க போகிறது, குடும்ப சூழ்நிலைகள், அவர்களுடைய பிள்ளைகள்லாம் பார்த்திங்கன்னா எப்படி இந்த காலகட்டங்களில் நடந்துக்க போகிறாங்க, இது போன்ற பல முக்கியமான விஷயங்களை தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்குறவங்க துளராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களுக்கு செல்லியம்மன் தாயை பிடிக்கும் அப்படின்னா செல்லியம்மன் தாயை போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் மனதார நினைத்து கொண்டு இந்த ஒரு விஷயத்தை செய்துக்கோங்க. இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்பொழுதுதான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். ஜூன் மாதத்தில் கிரகங்களினுடைய பயிற்சியானது நடக்க உள்ளன. இதில் முக்கிய அம்சமாக சனி பகவான் மற்றும் செவ்வாயினுடைய ஆட்சி பெற்று அமர உள்ளனர். இதனுடைய காரணமாக பார்த்தீங்கன்னா இந்த துளராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் சில சிக்கல்களையும் கஷ்டங்களையும் அனுபவிக்க நேரிடலாம். குடும்ப பொறுப்புகளையும் பணியிட வேலைகளையும் கூடுதல் கவனத்துடன் செய்வது அவசியங்க. அதே போல் குடும்ப உறவுகளை பார்த்தீங்கன்னா பராமரிப்பதில் தோல்வி அடைய வாய்ப்புகள் உள்ளது. திருமண முயற்சிகளுமானது உங்களுக்கு தள்ளி போக வாய்ப்புகள் காணப்படுகின்றன. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். தொழில் சார்ந்த விஷயத்தில் பல சிக்கல்களை நீங்கள் சமாளிக்க வேண்டியதும் இருக்குது. அதோடு பார்த்தீங்கன்னா நிதி நிலைமைகளானது உங்களுக்கு சாதகமற்றதாக இருப்பதனால பண விஷயங்கள்லையும் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டும். உங்களுக்கு மிகவும் பிடித்த அல்லது மதிப்புமிக்க பொருள் ஒன்று காணாமல் போக வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ அதனால் எந்த ஒரு பொருளையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனத்தோடு வைத்துக்கொள்வது சிறப்பானது. அதேபோல் உங்களுடைய ஆரோக்கியங்கள் சார்ந்த விஷயங்களிலுமே கூடுதல் கவனங்கள் உங்களுக்கு தேவை. மேலுமே உங்களுக்கு வருமானங்களும் அதிகரிக்கும், காரியங்களில் அனுகூலங்களும் உண்டாகும், குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை உங்களுக்கு காணப்படும். உறவினர்களுடைய வருகையால் மகிழ்ச்சியும் ஆதாயங்களும் ஏற்படுவதுடன் கொஞ்சம் கூடுதல் செலவுகளும் உங்களுக்கு ஏற்படும். பணவரவுகளுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறைகள் எதுவும் ஏற்படாது. அதே போல் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனைகளானது மறைந்து அந்யோன்யங்களும் பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும், ஆடம்பர வசதிகளும் பெருகும். அதேபோல் மனதில் மகிழ்ச்சியும் உற்சாகங்களும் உங்களுக்கு அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம். நண்பர்களினுடைய ஆதரவும் அவர்களால் ஆதாயங்களும் உண்டு. சிலருக்கு புதிய வாகனத்தை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். புதிய ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கையானது உண்டாகும். சிலருக்கு வசதியான புதிய வீட்டுக்கு குடிபோகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதேபோல் வேலையினுடைய காரணமாக பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது கிடைக்கும். பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவர்களுடைய விருப்பத்தையும் நீங்கள் நிறைவேற்றுவீர்கள். அலுவலகங்களில் பார்த்தீங்கன்னா வழக்கமான நிலையை உங்களுக்கு காணப்படும் அப்படின்னே சொல்லலாம். மேலதிகாரிகள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். அதே போல் எதிர்பார்த்த சலுகைகளானது இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும். சிலருக்கு பணியினுடைய காரணமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் நேரலாம். தொழில் வியாபாரத்தில் விற்பனையும் லாபங்களும் அதிகரிக்கும். அரசாங்க வகையில் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களானது தாமதமாகவே முடியும். சக வியாபாரிகளிடம் கவனமாக இருக்கவும். பங்குதாரர்களால் ஆதாயங்களும் ஏற்படக்கூடும். கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். சக கலைஞர்கள் உங்களுக்கு அனுசரணையாகவே நடந்து கொள்வார்கள். மாணவர்களுமே கல்வி வளர்ச்சிக்கான சூழ்நிலையை அமைய பெறுவர். போட்டிகளில் பங்கேற்று வெற்றியும் பெறுவர். ஆசிரியர்களினுடைய வழிகாட்டுதலை நீங்கள் பின்பற்றுவது நல்லது. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு கணவரினுடைய அன்பும் ஆதரவும் மகிழ்ச்சியை கொடுக்கும். செலவுகளுக்கு தேவையான பணமும் உங்களுக்கு கிடைக்கும். அலுவலகங்கள் செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கைகளும் உண்டாகும். இந்த மாதம் எல்லா விதத்திலுமே உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும். எதையுமே துணிச்சலுடன் எதிர்கொள்வீர்கள். தடைப்பட்டு வந்த காரியங்கள் எல்லாமே தடைகள் நீங்கும். சாமர்த்தியமான பேச்சால ஆதாயங்களும் உண்டாகும். பணவரவுகள் உங்களுக்கு அதிகரிக்கும். உங்களுடைய செயல்களுக்கு தடைகளை ஏற்படுத்தியவர்கள் தாமாகவே விலகிச் செல்வார்கள். தொழில் வியாபார போட்டிகள் நீங்கி நன்கு நடக்கும்.
உங்களது வியாபாரத்திற்கு பக்கபலமாக முக்கியஸ்தரர் ஒருவரது உதவிகளும் கிடைக்கும். முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்களினுடைய ஆதரவானது இப்பொழுது உங்களுக்கு ஏற்படலாங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சாதுரியமான பேச்சால் மேலதிகாரிகளினுடைய கட்டளைகளை நிறைவேற்றி பாராட்டும் பெறுவார்கள். அதே போல நீண்ட நாட்களாக நின்ற பதவி உயர்வு உங்களை தேடி வரலாம். சக ஊழியர்களிடம் உங்களுடைய மதிப்பு மரியாதையும் உயரும். வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். பிள்ளைகளினுடைய நலனுக்காக நீங்கள் பாடுபடுவீர்கள். விருந்தினர்களுடைய வருகையும் இருக்கும். தடைபட்டு வந்த திருமண காரியங்களானது சாதகமாகவே நடக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை நீங்கள் வாங்குவீர்கள். குடும்பத்தில் வீண் விவாதங்களும் தோன்றும். கவனங்கள் தேவை. பெண்களுக்கு சாதுரியமான பேச்சால ஆதாயங்களும் உண்டாகும். பணவரவுகளும் கூடும். காரிய தடைகளும் நீங்கும். உங்களது பேச்சிற்கு வீட்டில் மரியாதையும் கிடைக்கும். அதே போல மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் சக மாணவர்களினுடைய உதவிகளானது இப்பொழுது கிடைக்கும். பாடங்களை நன்கு படிப்பது கூடுதல் மதிப்பெண் பெற உதவும். அரசியல் துறையினருக்கு விரும்பிய நண்பர்களை விட்டு பிரிய வேண்டிய நிலைகளும் வரலாம். உங்களுடைய பொருட்களை மிகவும் கவனமாக பார்த்து கொள்ளவும். வேலையில் கவனமுடன் செல்வது நல்லது. கலைத்துறையினருக்கு சிறப்பான மாதமாகவும் இருக்கும். அதே போல தாமதமாகி வந்த வாய்ப்புகளானது அனைத்துமே இப்பொழுது திரும்ப கிடைக்கும். தொழில் வியாபாரங்களில் இருந்த தொய்வுகள் நீங்கி விறுவிறுப்படையும். வசூலாக வேண்டிய கடன் பாக்கியலானது இப்பொழுது வசூலாகலாங்க. அதேபோல் தொழில் தொடர்பான பிரச்சனைகளும் உங்களுக்கு தீரும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணி தொடர்பான கஷ்டங்கள் குறையும். அடுத்தவர்கள் செய்யக்கூடிய நற்காரியங்களுக்கு ஆதரவாகவும் இருப்பீர்கள். மனமகிழும் சம்பவங்கள் உங்களுக்கு நடைபெறும். உடல் ஆரோக்கியங்களும் உண்டாகும். வீண் கவலைகளும் உங்களுக்கு நீங்கும். தடைப்பட்ட காரியங்களில் தடைகள் நீங்கி சாதகமாகவே நடந்து முடியும். வழக்கு விவகாரங்களில் சாதகமான நிலைகளே காணப்படும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த துளராசியில் உள்ள சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதங்களில் உங்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றக்கூடிய மாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மாதத்தினுடைய முற்பகுதியில் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயினால ஆற்றல் உங்களுக்கு அதிகரிக்கும். உடல்நிலையில் இருந்த பாதிப்புகளும் அகலும். தொழில் போட்டியாளர்கள் விலகிச் செல்வார்கள். உத்தியோகத்தில் எதிர்பார்ப்புகள் பார்த்தீங்கன்னா நிறைவேறும். செல்வாக்கும் உயரும். சிலருக்கு புதிய வேலைகளும் அமையும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமையணும் அப்படின்னு சொல்லலாம். சிலருக்கு புதிய சொத்தானது சேரப்போகுது. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். பெண்களுக்கும் பார்த்தீங்கன்னா விருப்பங்கள் இப்போது நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கை துணையுடன் இணக்கமான நிலைகள் ஏற்படுங்க. அதே போல விவசாயிகளுக்கு யோகமான ஒரு காலகட்டமாகவும் இது காணப்படும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாதங்களில் யோகமான ஒரு மாதமாக காணப்படும். உங்களுடைய நட்சத்திரநாதன் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடியதுனால உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த சங்கடங்களானது இப்பொழுது விலக ஆரம்பிக்கும். செயல்கள் யாவுமே வெற்றி பெறும். உடலிலும் மனதிலும் புது தெம்பானது போது போல உங்களுக்கு இருக்குங்க. தொழில் வியாபாரங்களினுடைய பணியில் இருந்த சங்கடங்கள் விலகும். இழுபறியாக இருந்த வழக்குகளினுடைய விவகாரங்கள் இப்பொழுது சாதகமாக. அரசியல்வாதிகளினுடைய நிலையில் முன்னேற்றங்கள் ஏற்படும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் புதிய பொறுப்பானது சேரும். குரு பகவானும் பார்த்தீங்கன்னா அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்தாலுமே அவரது 7ஆம் பார்வையானது உங்களுடைய குடும்ப தனஸ்தானத்திற்கு உண்டாவதுனால குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சுப நிகழ்ச்சியானது நடக்கும். பண வரவுகளானது அதிகரிக்கும். சிலருக்கு சொத்து சேர்க்கையும் உண்டாகும். சிலர் புதிய வாகனத்தையும் வாங்குவர். பெண்களுக்கு எதிர்பார்ப்புகளானது நிறைவேறும். வெளிநாட்டு முயற்சிகளும் வெற்றி பெறும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். விவசாயிகளினுடைய நிலையில் பார்த்தீங்கன்னா சிறிது முன்னேற்றங்கள் காணலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விசாகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதமானது உங்களுக்கு அதிர்ஷ்ட மாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய நட்சத்திரநாதன் 8ஆம் இடத்தில் மறைவு பெற்றாலுமே அவரது பார்வைகள் உங்களுடைய நிலையை உயர்த்த போகிறது. புதிய சொத்துடன் நவீன பொருட்களையும் நீங்கள் வாங்குவீர்கள். குடும்பத்தில் சுபிட்ச நிலைகளானது ஏற்படும். பணவரவுகளும் கொஞ்சம் அதிகரிக்கும். புதிய வாகனத்தையும் நீங்கள் வாங்கலாம். அதே போல ராகுவினுடைய சஞ்சார நிலையினால அதிர்ஷ்டங்கள் தேடி வரும். நீண்ட நாட்களாக தடைப்பட்ட முயற்சிகளானது இப்பொழுது வெற்றி பெறும். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் இந்த காலகட்டங்களில் பின்வாங்குவர். பொருளாதார நிலைகளும் மேம்படும். வியாபாரங்கள் தொழிலில் வருமானங்கள் அதிகரிக்கும். பணியாளர்களினுடைய ஒத்துழைப்பினால முயற்சிகள் வெற்றி பெறும். புதிய ஒப்பந்தங்களானது உங்களுக்கு கையெழுத்தாகும். பெண்களுக்கு செய்யக்கூடிய தொழிலில் ஆதாயங்களும் உண்டாகும். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா நிம்மதிகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். கலைஞர்களுக்குமே இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக போகுது. அதேபோல் விவசாயிகளுக்கு இந்த நிலையில் இருந்த சங்கடங்களானது விலகும். மாணவர்களுமே எண்ணியது நிறைவேறும். உங்களுக்கான சந்திரஷ்டம தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8, 9. அதிர்ஷ்ட தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3, 6, 12.
நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியை வந்து வழிபட உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாது இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.